வணக்கம் ஜெகன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரதமர் மோடி அவர்களுடைய மலேசிய பயணத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது 24 பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மலேசியா போகிறார். அவருடைய இந்த 11 வருடம் டென்யூரில் 3வது முறையாக மலேசியா போகிறார். இந்திய மலேசிய உறவு அப்படின்றது ரொம்ப காலமே ஒரு நெருங்கிய உறவு. குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மக்கள் அங்கே பல லட்சக்கணக்கான பேர் மலேசியாவில் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி யுஏஇ, அமெரிக்கா, 3வது மிகப்பெரிய இந்தியன் டயஸ்போரா எங்கே இருக்குது, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான். அங்கே இருக்கக்கூடிய தைப்பூச திருவிழா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடுறத விட அங்கே நம்ம மக்கள் மிகப்பெரிய லெவலில் அதை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் இந்த விசிட்டோடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான செய்திகள் இருக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது. 2024 பிறகு அப்போ பதவிக்கு வந்த பிறகு இப்போ தான் முதல் முறையாக அவர் போகிறாரு. இப்போ ரொம்ப முக்கியமான டைமிங் என்னென்னா, ஆசியான் நாடுகளுடைய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்போடைய 2026 வருடத்தோடைய இந்த வருடத்தோட தலைமை யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆசியான் நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமானது. நம்முடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் பிரைமாக இருக்கக்கூடியது ஆசியானோட கூட்டமைப்பு. ஆசியான் கூட்டமைப்பு இந்தியாவுடைய அந்த ரொம்ப நெருக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்றத போன வருடம் ஒரு கேலப் சர்வேல கூட நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சீனா, இந்த இதுக்குள்ள நடுவில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டி நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்றது 3வது ஆல்டர்னேட்டிவ். இந்த பிக் பவர் ஸ்ட்ரகிள் ஒரு மிடில் பவரோடைய அந்த அலையன்ஸ் அப்படின்றது தேவை. அங்கே தான் இந்தியா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. மலேசியான்றது நம்மளுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியோடைய ஃப்ரண்ட் லைன் கண்ட்ரி. ஏன்னா மியான்மருக்கு பிறகு அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா கிட்ட நம்மக்கிட்ட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்குது. 2 நாட்டுக்கும் நடுவில் வர்த்தக தொடர்பும் பெரிய லெவலில் இருக்குது. இப்போது இந்தியா என்னென்னலாம் அங்கே பண்ணியிருக்காங்க பிரதமரோட விசிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்னியர் மேரிடைம் ஏர்கிராஃப்ட், இது இந்தியாவில் தயாரிக்கக்கூடியது. இதை மலேசியாவுக்கு கொடுக்குறது. ஏன்னா பெரிய கடல் பரப்பு இருக்குது. குறிப்பாக உலக வர்த்தகத்தோடைய மிக முக்கியமான சோக் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரெயிட், அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் ஒரு மலேசியாவுடைய கடல் பகுதிகளில் வருது. இந்த இடத்துல தான் இந்தியா சீனாவை இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஜியோ பொலிட்டிக்கலாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் மலேசியா இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான நாடு. அதே மாதிரி மலேசியாவுக்கும் இந்தியா மிக முக்கியமான நாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா சூ-30 விமானத்தை இந்தியாவில் இப்போ இருக்க HAL நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோடைய அப்கிரேட்ஸ், சூ-30 MKயோடைய அப்கிரேடும் இப்போ இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதே விமானத்தை மலேசியாவும் வச்சுருக்காங்க. மலேசியாட்ட ஒரு நவீனமான விமானப்படை அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த வகையில் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான வேலையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தென்சீன கடல் பகுதிகள் மற்றும் கிழக்கு இந்து மகாசமுத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் 2 நாடுகளும் குறிப்பாக இதோட 2 நாட்டுடைய கடற்படையும் வளர்க்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய லெவலில் கூட்டு இராணுவ பயிற்சிகள் செய்வாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அடுத்தது எக்கனாமிக்கு வந்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் UPI, இந்தியாவுடைய UPI அப்படியே மலேசியாவில் இப்போ ரெப்ளிகேட் ஆக போகுது. ஏன்னா நம்ம இது UPI பேமெண்ட் அப்படின்றது 2016-17 காலகட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி உலகத்தோடைய மிக பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் கொண்ட, மிக அதிகமான டிரான்சாக்ஷன் கொண்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா உலகத்திலேயே யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய UPI தான். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய பேநெட் நிறுவனத்தோட இதை டைப் பண்ணி இந்த UPIயை நம்ம அங்கே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெப்ளிகேட் பண்ணும்போது இது ரூபாயை நம்ம அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கும் மலேசியன் ரிங்கெட் இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்குமான, அதாவது நம்ம நேரடியாக மலேசியாவில் இங்கேருந்து ரிங்கெட் மூலிமா பே பண்ணுறதும் வைசி வெர்சா ரூபாயில் பே பண்ணுறதுக்கும் ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கின பிறகு அதை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றது ஈஸி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீசஸில் இந்திய நிறுவனங்கள், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு மலேசியாவுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆக்சஸ் ரெண்டுத்தையுமே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 நாடுகளுக்கு நடுவில் 20 பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேட் அப்படி இருக்குது. ஆசியான் நாடுகளுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலேசியா நமக்கு 3வது மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். குறிப்பாக பாம் ஆயில், இந்தியாவில் அநேக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாம் ஆயிலோட மிக மிக முக்கியமான சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா தான். மலேசியாவுக்கும் பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்த இடத்துல ஒரு நான் சைனீஸ் எக்கனாமிக் ஃபுட் பிரிண்ட்டை இங்கே டெவலப் பண்ணி நம்ம கொண்டு வரோம்.
பட் ஆசியா நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குறிப்பாக வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு, மலேசியாவில் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை. நம்மளுடைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே இருக்கீங்க, மறக்காமல் இதை பற்றி கமெண்ட் போடுங்க. அதாவது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போகும் பொழுது, ஏற்கனவே இருக்குது, ஒரு நம்ம வந்து ஒரு இது இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது சீன பொருட்களை மலேசியாவோடைய தயாரிப்பு ஸ்டாம்ப் அடித்து அங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில நிகழ்வுகள் இருந்தாலும் சீனாவுடைய சம்பந்தம் இல்லாத இந்திய மலேசிய உறவை தான் இரு நாடுகளுமே இப்போ குறி வச்சு போகிறாங்க. இதில் அவங்களுடைய பிரதமர் இப்போது இதை ஓப்பனாக அவரால் பேச முடியாது. நம்ம சைனாவுடைய அழுத்தமும் அவருக்கு இருக்குது. சைனாவையும் அவங்க பேலன்ஸ் அவுட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. மலேசியாவுக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சைனாவிலேருந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மலேசியா சீனாவோட ஏற்றுமதி, சீனாவிலேருந்து அவங்க செய்யக்கூடிய இறக்குமதி, அநேகமாக எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே மலேசியாவில் விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். இப்போ அந்த இடத்துல நமக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸை இப்போ இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணலாம். அதே மாதிரி டிஃபென்ஸ், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மூணுத்துலேயுமே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. ஸோ இந்தியாவை மையப்படுத்தி அவங்க சைனா கிட்ட இன்னும் பெட்டர் ட்ரேட் டீலை புஷ் பண்ண முடியும். இந்தியா இல்லாமல் மலேசியாவுக்கு அந்த லீவரேஜ் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கன்சியூமர், உலகத்திலே மிகப்பெரிய சந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். பர்ச்சேஸ் பவரில் அமெரிக்கா இருக்குது, பட் நம்ம மிகப்பெரிய சந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். 140 கோடி மக்கள். லோட்டே உங்களுக்கு தெளிவுபட்டிருப்பீங்க, அந்த சாக்லேட் பிஸ்கட் இருக்கும், அதெல்லாமே ஒரு மலேசியன் நிறுவனம் தான். ஸோ அந்த இடத்துல மலேசியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்ஸ், பயோடெக்னாலஜி, சிப் மேனுஃபேக்சரிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ மலேசியா ஒரு நியூட்ரலான, அதாவது வேர்ல்டு பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா அப்படின்றது ஒரு நியூட்ரல் பிளேஸ் டு மேனுஃபேக்சர். இப்போ இந்தியாவோ சைனாவோ, இல்லை நீங்கள் வந்து சைனா எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு சைனீஸ் பிளாக்ல வருது. இந்தியா எடுத்திங்கன்னா சில டைம் அங்கே அமெரிக்கன் பிளாக்ல கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் சப்ளை செயின் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்வர் இப்ராஹிமி அவர்களுக்கு எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை, இலங்கையாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும், இந்தியா கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக உள்ளே வரும்போது அதே சமயம் சைனாவையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா உலகத்தோடைய மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் சைனா தான். அதே மாதிரி சைனாவோடைய ஃபண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் மலேசியா உள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரிடைம் டயலாக்ல உள்ளே இருக்குது. பட் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய கடல் பகுதிகளில் சைனாவுடைய 9 லைன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர் ஆகுது. ஸோ அந்த இடத்துல டெரிட்டரியோடைய, அது தன்னுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் வளத்தை சீனா கிட்ட பறிகொடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் மலேசியாவுக்கு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல அவங்க பேலன்ஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ மலேசியாவுக்கு 2 ட்ராக் இருக்குது. ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. இந்த இடத்துல மலேசியா சைனா ட்ராக் வந்து ஒரு டென்ஷனை கம்மி பண்ணி அதே மாதிரி இந்தியாவுடைய கோஆப்ரேஷன் அதிகப்படுத்தி டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் நாடுகளில் உங்ககிட்ட கேட்டுட்டு நான் வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட உறவு இந்த நாடுகள்கிட்ட இருக்குது. நீ எப்படி என்னுடைய எல்லை பகுதிகளில் சுற்றி வரியோ அதே மாதிரி நானும் இன்னும் அருகில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட வருவேன் அப்படின்றது இந்தியா சைனாக்கு கொடுக்கக்கூடிய கிளியர் கட்டான மெசேஜ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆன்டி சைனா கொல்யூஷனா இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக மலேசியாவும் ப்ரொஜெக்ட் பண்ணல, இந்தியாவும் ப்ரொஜெக்ட் பண்ணல. ஏன்னா இன்னமும் நம்ம சப்ளை செயின் கணிசமான அளவு சைனாவை சார்ந்து இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டை ஓப்பனாக எடுக்கல. பட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மலேசியாவுக்கு ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்கிங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான இதை சொல்ல மியூச்சுவல் கோஆப்ரேஷனில் போகிறோம். சைனாவை பொறுத்த வரைக்கும் பிஆர்ஐ ப்ராஜெக்ட், ரோடு, ரெயிலு, பிரிட்ஜஸ்ஸு, போர்ட்டு நீங்கள் கொடுங்க, காசை நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் நிறுவனம் வந்து செய்யும். ஸோ காசை கொடுத்தாச்சு வட்டிக்கு, இங்கேருந்து ஒரு நிறுவனத்தை அமைச்சாச்சு, கொடுத்த காசை திரும்ப எடுத்தாச்சு, அந்த பணம் மீண்டும் சைனாக்கே போயிடுச்சு, வேலையை மட்டும் அவங்க பண்ணுறாங்க, வட்டியை கட்ட முடியல, ஸோ அந்த துறைமுகமும் எங்களுது. இதுதான் சைனாவுடைய ஒரு டிப்பிக்கல் கந்து வட்டி ஸ்டைல். இதை தான் அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பேர் வச்சுருக்காங்க. மலேசியாவுக்கும் இது நல்லா தெரியும். இலங்கை செஞ்ச மாதிரியோ இல்லை பங்களாதேஷ் செஞ்ச மாதிரியோ இல்லை கென்யா செஞ்ச மாதிரியோ பாகிஸ்தான் செஞ்ச மாதிரியான முட்டாள்தனத்தை மலேசியா அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகும் தெரியும். பட் இருந்தாலும் மலேசியாவில் இருக்கக்கூடிய சில வேனிட்டி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய ஒரு ஃபார்மல் டிஃபென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து மலேசியா இந்தியா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி மிட்காம் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. இதில் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் ஒர்க்கிங் குரூப் SAWG அப்படின்றத உருவாக்கி இதை ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் வரை மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட நண்பர்கள், நான் பேர் எடுக்க வேண்டாம் காணொலியில், பட் நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ட்ரோனுக்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், சைனாவோட இதை நம்பி இருக்கக்கூடாது, இந்தியாவை நம்பி போகும்போது. ஸோ இங்கே ட்ரோன் உற்பத்தி இப்போ நம்ம பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரோன் டெக்கில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. இது எப்படி மலேசியாவில் டைப் பண்ணும் அப்படின்ற போது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கும் இந்த மிட்காம் மூலிமா போகிறதுக்கும் வந்து கிளியர் கட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Su-30 விமானத்துக்கு மட்டுமே, ஏன்னா ரஷ்யாவால் இப்போ அப்கிரேட் கொடுக்கக்கூடிய நிலைமையில ரஷ்யா இல்லை. ஸோ அதற்கு உண்டான நெக்ஸ்ட் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏன்னா அந்த தொழில்நுட்பத்தை ரஷ்யா நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பட் பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் மண்ண போடக்கூடியது HAL நிறுவனம். கடவுள் தான் காப்பாற்றணும் நம்மள இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இந்த மிட்காமோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு FMCG கம்பெனிஸ் இந்தியாவில் வருவாங்க, உணவு இந்த மாதிரி போன்ற இடங்களில். பட் அதை தாண்டி டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் ஆசியான் நாடுகளுக்கு, அதாவது நீங்கள் இப்படி பாருங்கள், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் ஒரு டிசைரபிளான அவுட்கம்மாக இருக்கட்டும். அதோட துவக்கம் தான் இந்த சந்திப்பு, பிரதமர்களுடைய சந்திப்பு. இந்தியாவில் டெக்னாலஜி நிறையா உருவாகிட்டு இருக்கு, டிஃபென்ஸ் டெக்னாலஜி. குறிப்பாக பெங்களூர்லாம் இருக்கட்டும், இல்லை சென்னையிலையா இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூர்லையா இருக்கட்டும், டெல்லி, சூரத், மும்பை, இந்த மாதிரியான கிளஸ்டர்ஸில் நம்ம டிஃபென்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். India +1 அப்படின்னு வரும்போது இந்த டெக்னாலஜியோடைய உற்பத்தி, மலேசியா ஒரு ஸ்டேபிளான நாடு, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு நாடு, நல்ல டேலண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்த இடத்துல நம்ம +1 போட்டு மலேசியாவில் உருவாக்கும் போது ஆசியானில் இருக்கக்கூடிய அந்த 13 நாடுகளுக்கும் இது ஒரு ஹப்பாக மாறிடுது. ஸோ இந்த ஹப்பாக மாறும் பொழுது அவங்களுக்கு சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இல்லாமல் போகுது. ஏன்னா இவங்க எல்லாருமே வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் சீன ஆயுதங்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆயுதங்கள். இப்போ பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கும் பொழுது, இல்லை ரஃபேலை வாங்கும் பொழுது அவங்களுடைய சீன எதிர்ப்பை அவங்க வந்து நேரடியாக சம்பாதிக்கிறாங்க. பல ஆசியா நாடுகள் தயங்குறதுக்கான காரணம் என்னன்னா சீன எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். சீனாவுடைய அக்ரெசிவ், ஏன்னா சின்ன சின்ன நாடுகள், சின்ன சின்ன ராணுவத்தை கொண்ட நாடுகள் சீனாவை எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியாது. ஸோ அந்த இடத்துல மலேசியாட்டிருந்து அவங்க வாங்குறாங்க ஆசியான் நாடுகள் அப்படின்ற போது சீனாக்கு அதில் பெரிய அளவுக்கு அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. இருந்தாலும் அது பெரிய லெவலில் உங்களை பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த புது மிட்காம் அப்படின்றது, மலேசியா இந்தியா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி அப்படின்றது உருவாகியிருக்கு. இது வெகு விரைவில் அடுத்த கட்டம், ஏன்னா நேரமின்மை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது டிலே ஆகிட்டே இருக்குது. வெகு விரைவில் மலேசியாலேயும் நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். அங்கேயுமே நம்மளுடைய MMK அன்பர்கள் நிறையா பேர் இருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க. ஸோ சந்திப்பை நடத்துவோம், இதை பற்றி எடுத்து போவோம். ஸோ இதில் மலேசியா இந்திய உறவு மிகப்பெரிய சரிவை சந்திச்சது அப்படின்னா, இதற்கு முன்னாடி அவர்கள் பிரதமராக இருந்தவர்கள் 2020 ஐநா சபையில் பேசும்போது இந்தியா வந்து காஷ்மீர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குன்றது போன்ற தேவையில்லாத பேசி, அதன் பிறகு அதை உறவை சீர்கெடுத்து இந்தியா மலேசியன் பாம் ஆயிலை பாய்காட் பண்ணி அதோட விலை வீழ்ச்சி அவங்க சந்திச்சு, பிறகு அதுலேருந்து மீண்டு புது பிரதமர் வந்த பிறகு ஓரளவுக்கு இது வந்து ஸ்டேபிள் ஆகி வந்திருக்கு. பட் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் உள்ளது, இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதலுக்கு ரேடிகலைசேஷனுக்கு பின்புலமாக இருந்தது ஜாக்கீர் நாயக் அப்படின்ற ப்ரீச்சர். பல நாடுகளில், பாகிஸ்தான் உட்பட, சவுதி உட்பட பல நாடுகளில், பாகிஸ்தான் கிடையாது, சவுதியில் போன்ற நாடுகளில் ஜாக்கீர் நாயக்கை தடை செய்திருக்காங்க, நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டு. இந்தியாவில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி பல NIA கேசஸில், அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறது இப்போ மலேசியா. இது மாதிரியான விஷயங்கள் இந்த உறவை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும். மலேசிய அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு சட்டப்படி அவரை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு, இந்தியாவுக்கு அனுப்பிச்சு, இந்தியாவுடைய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேசஸை ஃபேஸ் பண்ணும்பொழுது இந்த உறவு இன்னும் அடுத்த கட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மலேசியாவுக்கு வந்து OCI ஸ்டேட்டஸ். ஸோ OCI ஸ்டேட்டஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல 15,000 பேர், பல நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் போயிருந்தோம், மோடி அவர்களை பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, நிறைய பேர் டிராஃபிக்னால மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து, அவர் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த ஃபீலிங் அவருக்கு இருந்ததா அங்கே வந்து தகவல்கள் வருது. அந்தளவுக்கு அவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு அந்த 15,000 பேரை நேரடியாக சந்தித்ததில். ஸோ OCI எலிஜிபிலிட்டி இதில் மலேசியாவில், அதாவது இங்கேருந்து உங்களுடைய முப்பாட்டர்கள் இங்கே இருந்திருந்தாலும் உங்களுக்கு OCI ஸ்டேட்டஸ் இருக்குது. இந்த ஒரு தலைமுறை தான் கிடையாது, உங்களுடைய 4வது தலைமுறையில் யாராவது ஒருத்தர் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் கூட உங்களுக்கு அந்த OCI ஸ்டேட்டஸ், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்காலர்ஷிப்ஸையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது இந்திய தூதரகமும் அங்கே வரப்போகுது, கான்சுலேட்டும் வரப்போகுது.
இந்த இந்தியன் ஆரிஜின் கான்ஸ்டியூன்சி அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் டைஸுக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக அந்த இந்தியர்களில் கணிசமாக 80% இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பர்சனல் நன்றி. நான் கைகூப்பி உங்களை வணங்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்மளுடைய கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறது தமிழ்நாட்டில் கூட நான் பார்க்கல. அந்த அளவுக்கு கலாச்சார வேற நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும், நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மாதத்துக்கு உண்டான அந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், குறிப்பாக தைப்பூசம் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாள் அதை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்திய மலேசிய உறவு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான மிகப்பெரிய அடித்தளம் தான் இப்போ 2025 மோடி அவர்களுடைய விசிட்டில் வந்திருக்கு. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.